ஆயில் புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த கூட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த தேசத்துடைய தந்தை தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற பாஜகவை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் நிதிநிலை அறிக்கையை பற்றியும் இந்த தேசத்தில் நடக்கின்ற பாஜகவின் அலட்சிய போக்கு, குளறுபடிகள் எல்லாவற்றையும் அழகாக எடுத்துரைத்தார்கள். நாம் இப்போ எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நம் இயக்க பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை பற்றி எல்லாம் நம்முடைய சீரமைப்பு தலைவர் சொன்னார். காலையில 5:30 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு புறப்பட்டு திருப்பெரும்புதூர் நம்முடைய தலைவர் மேனாள் பிரதமர் ஸ்ரீபெரும்புதூர் தன்னுடைய தியாகரத்தை சிந்தி உறங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜீவ்காந்தி நினைவால் அங்கே நம்முடைய இயக்க பணியை காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம். எல்லோருக்கும் அடையாள அட்டை கொடுத்தோம். அதற்கு பிறகு மணிமங்கலம் கிராமத்தில அடையாள அட்டை கொடுக்கும் பணி. மூன்றாவதாக தாம்பரம் மாநகராட்சியில பல்லாவரம் சட்டப்பேரவையில நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்கள் பிரம்மாண்டமாக ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்தில் எல்லோருக்கும் 1000 பேருக்கு அடையாள அட்டை கிராம கமிட்டிக்கு கொடுத்தோம். அரியா குளம் பகுதியில மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அங்கே அடையாள அட்டை கொடுத்து சிறப்புரை ஆற்றினோம். இப்போ இது 5வது கூட்டம். நாம் மட்டும் இதை செய்யவில்லை. 1000 தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும், பெருங்கோட்ட மண்டல பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள் அனைவரும் இந்த கிராம கமிட்டியை அமைப்பதற்கு முழுமூச்சாக கிராமங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இங்க வந்திருக்கின்ற நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் இன்று தேவக்கோட்டையில சுட்டெரிக்கும் வெயில 2 மணிக்கு கிராம கமிட்டி கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கார். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம். அவருடைய வயது, அவருடைய பொறுப்பு, இந்த தேசத்தில் தலை நிமிர்ந்து மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர், சீனியர் மோஸ்ட் லீடர் என்றுவார்கள். ஜனநாயகத்தில் ஒரு பெரிய தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது ஐயா ப. சிதம்பரம் அவர்கள். அவர் இன்னைக்கு தேவக்கோட்டையில 2 மணிக்கு கமிட்டி போடுறார். சோசியல் மீடியால படத்தை பார்த்து கேட்டேன், ஐயாவே கலந்துட்டாரா? நமங்க தேவக்கோட்டையில உட்கார்ந்து இருக்காரு, உட்காந்து கமிட்டி போட்டு இருக்காரு. அப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும்? நாமெல்லாம் 60 நாட்கள் நாம தேதி கொடுத்திருக்கோம். ஜனவரி 8ஆம் தேதி இதை ஆரம்பிச்சோம். பிப்ரவரி 8 போயிட்டு இன்னைக்கு இன்னும் 1 வாரம் ஆயிருக்கு. இன்னும் 3 வார காலங்களில் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் 100% நாம் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கு அடையாள அட்டை பணியை நாம் துவக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருக்கிறார்? அமெரிக்காவில் இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்போடு இருக்கிறார். ட்ரம்புக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்கு சேகரிக்க சென்றார். உலகத்திலேயே ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு தேர்தலில கலந்து கொண்டு இன்னொரு நாட்டு அதிபருக்கு வாக்கு சேகரித்த விசித்திரம் வரலாறு நரேந்திர மோடி அவர்கள் செய்தார். என்ன சொன்னார்? ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்று சொன்னார். அடுத்த ஆட்சி ட்ரம்புடைய சர்க்கார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். குஜராத் மக்கள், இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த மக்களை பார்த்து வாக்கு சேகரித்தார். ட்ரம்ப் அவர்கள் தோல்வி அடைந்தார். அப்பொழுதே முடிவு செய்தார், மோடி எதை தொட்டாலும் தோல்விதான், இனி வரும் காலங்களில் அவர் அழைக்க கூடாது. ஆனால் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் அங்கு அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியர்களை கைவிலங்கிட்டு கால் விலங்கிட்டு இந்தியாவிற்கு விரட்டி அடிக்கப்படுகிறார். இது ஒரு விமானம் இல்லை, 2வது விமானத்தில் வந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒரு பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? இந்தியர்களுக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஒரு காலத்தில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம், ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இவர்கள் தான் வல்லரசுகள். ஒன்று ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஜவஹர்லால் நேரு ஒரு முடிவெடுத்தார்,
நாங்கள் அமெரிக்காவையும் சார்ந்திருக்க மாட்டோம், ரஷ்யாவையும் சார்ந்திருக்க மாட்டோம், சுயசார்புள்ள நாடாக இருப்போம். நாங்கள் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், எந்த நாட்டையும் எந்த வல்லரசையும் சாராத எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று தைரியமாக 40 ஆண்டுகளுக்கு முன் முடிவெடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. நம்ம கூட ஏஐசிசில இருந்து தலைப்பு கொடுத்தது ஜெய் பீம் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான், இந்த 3 தான் கொடுத்தாங்க. ஆனா நாங்க ஜவஹர்லால் நேரு சேர்த்துட்டோம். ஏன் சேர்த்துட்டோம்னா, ஜவஹர்லால் நேரு இல்லாம இந்த வரலாறை எழுத முடியாது, ஜவஹர்லால் நேரு இல்லாமல் அம்பேத்கரை தொட முடியாது, ஜவஹர்லால் நேரு இல்லாமல் பாபு காந்தி அவர்களை பேச முடியாது என்று நாம் நேருவையும் சேர்த்து பேசுகிறோம் என்று சொன்னோம். இந்த தலைப்பில் தான் எல்லா இடங்களிலும் இப்பொழுது பொதுக்கூட்டம். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நம்முடைய ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் மதுரையில சிறப்புரையாற்றினார். இப்பொழுது இங்கே சிறப்புரை, இன்னும் எல்லா மாவட்டங்களிலும் இது விரிவடைந்து அந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அவர் பேசிவிட்டு காரைக்குடிக்கு செல்ல வேண்டும். ஏறக்குறைய 4 மணி நேரத்திற்கு மேல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல் பயணம் மேற்கொள்ள வேண்டும். சுட்டெரிக்கும் வெயில், கோடை வெயிலில கிராம கமிட்டியை அமைத்து விட்டு வந்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு பணியாற்றம் அவருக்கு முன்னால் நாம் எல்லோரும் எவ்வளவு பணியாற்ற வேண்டும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்தது. நம்முடைய ஐயா ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார், டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார், அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த ஆட்சியில மக்களுக்கான உணவு உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், தகவல் உரிமை சட்டம், எல்லா சட்டத்தையும் நாம் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த சட்டத்தை எல்லாம் இப்பொழுது சிதைத்து வருகிற பாஜகவுடைய மோடி அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயரில மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாங்கள் திருப்பெரும்புதூர் பகுதியில இன்று கிராம கமிட்டியுடைய அடையாள அட்டை கொடுக்கும் பொழுது எல்லோரும் சொன்னார்கள், 5 மாதமாக சம்பளம் வரவில்லை. இங்க மட்டும் இல்ல, கர்நாடக அமைச்சர்கள் வந்திருந்தாங்க சென்னைக்கு கடந்த வாரம், கர்நாடகாவுக்கும் வரவில்லை. எங்கெங்கெல்லாம் பிஜேபி அல்லாத ஆட்சி நடக்கிறதோ அங்கு நிதி அளிப்பதை மறுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு வரலாறு காணாத மழை, காற்றாற்று வெள்ளம், தூத்துக்குடி திருநெல்வேலியில, சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மூழ்கியது. ஆனால் பணம் கொடுக்கிறோம் என்றார்கள். அங்க இருக்கின்ற குழுவை, மத்திய குழுவை அனுப்பினார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார், தூத்துக்குடியில பார்வையிட்டார், திருநெல்வேலியை பார்வையிட்டார். அவர் சொல்லிவிட்டு போனது என்னவென்றால், உண்டியலில் போடுவதற்கு பதிலாக ஐயருடைய தட்டில் பணம் போடுங்கள், அவர்கள் சேமமாக இருக்க வேண்டும் என்றால். ஆனால் நம்முடைய நிதி, நம்முடைய ஜிஎஸ்டி பணம், நம்முடைய உரிமை தொகை அனைத்தையும் நாம் 2வது மாநிலமாக இந்தியாவுக்கு கொடுக்கிறோம். ஆனால் நமக்கு சேர வேண்டிய பங்களிப்பை ஏன் கொடுக்க மறுதளிக்கிறார் மோடி? தமிழ்நாடு வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்கள் வேண்டாமா? தேர்தல் வரும்போது மட்டும் வாக்கு கேட்பதற்கு வருவாரா அவர்? கல்வி, பள்ளி கல்வித்துறையில 2000 கோடிக்கு மேல் நிலுவையில் இருக்கிறது, கொடுக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு உகந்ததாக இல்லை, வேண்டாம் என்று மறுதளிக்கிறோம். PMST என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், இதில் கையெழுத்திட வேண்டும் என்று. அது முடியாது என்று சொல்லுகிறோம். உடனே பழிவாங்கும் நடவடிக்கையில உங்களுக்கு வைத்திருந்த நிதியை எடுத்து நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுப்போம் என்று பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிரதமர் மோடிக்கு எதிராகவும், பாஜகவுடைய பாசிச ஆட்சிக்கு எதிராகவும், RSS உடைய சித்தாந்தத்துக்கு எதிராகவும் 2 பேர் இந்த தேசத்திலே பேசுகிறார்கள். ஒருவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இன்னொருவர் தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள். இவர்களுடைய குரல் தான் இந்த தேசத்தின் குரலாக இன்று ஒலிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக, RSS உடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இவர்களை முறியடிக்கின்ற ஒரு வேள்வியை நடத்தி வருபவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் இன்று ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியை யாரும் முறிக்க முடியாது. இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் யாரும் சிதைக்க முடியாது. வட மாநிலங்களிலே, வேறு இடங்களிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த பாசிச சக்திகளை விரட்டுவதற்கும், RSS உடைய சித்தாந்தத்தை முறியடிப்பதற்கும், தமிழ்நாட்டு நலனில் அக்கறையுள்ள தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இந்தியா கூட்டணி என்பது
எஃகு கோட்டை போன்ற கூட்டணி, இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று எல்லா தலைவர்களும் ஒற்றுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதை ஏதாவது செய்ய முடியுமா என்று மோடி துடித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒன்றும் செய்ய முடியாது, கிட்ட வர முடியாது. எல்லோரும் இந்த தேச ஒற்றுமைக்காக, தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக்காக ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆக எங்கள் கூட்டணி என்பது 2026 தேர்தலிலும் கடந்த ஆண்டை விட, கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நெல்லையிலே பதிவு செய்கிறேன். இங்கே நம்முடைய மாபெரும் தலைவர்கள் கேடி கோசல்ராம் பணியாற்றி இருக்கிறார், செல்லப்பாண்டியன் தலைவர் பணியாற்றி இருக்கிறார், தலைவர் வீரபாகு பணியாற்றி இருக்கிறார், இங்கே இருக்கின்ற சட்டநாத கரியாளர் பணியாற்றி இருக்கிறார். இப்படி பேரும் புகழும் பெற்ற இந்த மாவட்டத்தில் முதன்மை கிராம கமிட்டி அமைத்த மாவட்டம் என்ற பெருமையை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று சொல்லி தலைவர் பேச வேண்டும். நான் வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.